ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஆஞ்சநேய சுவாமினே நமோ நமக. வெல்கம் டு ஜோடியக் சர்வீசஸ். இந்த பதிவில் நாம் கைரேகை ஜோதிடம் என்ற கைரேகை சாஸ்திரம் பற்றி பார்க்க போகின்றோம். கையில் உள்ள ரேகைகளையும் குறிகளையும் மேலும் கையில் உள்ள மேடுகளையும் வைத்து பலன் சொல்வது இந்த பகுதியாகும். கைரேகை ஜோதிடம் அல்லது கைரேகை சாஸ்திரம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு பகுதியாகும். பண்டைய காலம் முதல் இதுவும் ஒரு கலையாக ஜோதிடத்தில் கற்பிக்கப்பட்டு வரப்படுகிறது. ஜாதக விவரங்கள், பிறந்த தேதி நேரம் இல்லாதவர்களுக்கும் பிரசன்ன முறைப்படி எப்படி பலன் பார்த்து கூறப்படுகிறதோ அதேபோன்று கைரேகை பலன்களை ஒருவருக்கு கூற முடியும். கல்வி, ஞானம், பொருள், வியாபாரம், வேலை, பிரயாணம், ஆளுமை, குடும்பம் போன்ற பல விவரங்களையும் பார்த்து பலன்கள் சொல்ல இந்த கைரேகை சாஸ்திரம் பயன்படுகிறது. ஆண்களுக்கு வலது கையிலும் பெண்களுக்கு இடது கையிலும் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கைரேகை சாஸ்திரம் என்னும் கலை இந்தியாவில் மட்டுமல்லாமல் மேலை நாடுகளிலும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். இந்த கைரேகை சாஸ்திரம் அல்லது கைரேகை ஜோதிடம் மற்றும் பலன்கள் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது பகுதி கைரேகைகள் மற்றும் அதனுடைய கோடுகள் பலன்கள் ஆகும். இரண்டாவது பகுதி கிரகங்களின் மேடுகள் மற்றும் அதனுடைய பலன்கள் ஆகும். மூன்றாவது பகுதி கிரகங்களின் விரல்கள் மற்றும் பலன்களாகும். நான்காவது பகுதி சிறப்பு குறிகள் மற்றும் புள்ளிகள் அதனுடைய பலன்களாகும். இவ்வாறு கைரேகை சாஸ்திரம் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பலன் சொல்லப்படுகின்றது. முதலில் கைரேகைகளை பற்றி தெரிந்து கொள்ளும் முன்னர் விரல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் முக்கியமான ஒன்று. கட்டை விரல் எனப்படுவது சுக்கிர விரல் ஆகும். ஆள்காட்டி விரல் குரு விரல் என்று அழைக்கப்படுகிறது. நடுவிரல் அதாவது இருப்பதிலேயே பெரிய விரல் சனி விரல் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் மோதிர விரல் அதாவது 4வது விரல் மோதிர விரல் இது சூரிய விரல் என்று அழைக்கப்படுகின்றது. கடைசி விரல் சுண்டு விரல் என்பது புதனுடைய விரலாகும். புதன் விரல் என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு இந்த 5 விரல்களும் ஜோதிட கைரேகை சாஸ்திரத்தில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இப்பொழுது கைரேகைகளின் பலன்களை பற்றி பார்ப்போம். முதலாவது ஆயுள் ரேகை, லைஃப் லைன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுள் ரேகை மணிக்கட்டில் இருந்து கீழ் செவ்வாய் மேடு வரை அதாவது குரு விரலின் மற்றும் சுக்கிர விரலின் நடுப்பகுதியில் ஒரு வளைவாக முடிவடைகிறது. நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், வலிமை, உடல் சக்தி போன்றவை இந்த ரேகையால் குறிக்கப்படுகின்றன. இது தடிமனாகவும் தெளிவாகவும் நீளமாகவும் இடைவெளி இல்லாமல் இருந்தால் அந்த நபர் நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பார். எந்த ஒரு உடல் வேலையையும் செய்யக்கூடிய வலிமையான, தைரியமான, புத்திசாலி நபராகவும் இருப்பார். இதில் சிறிய ரேகைகள் இணைக்கப்பட்டு உள்ளதென்றால் வலிமையான நபர். பெரிய அகலம் மற்றும் ஆழமாக இந்த ரேகை இருந்தால் நோய் அல்லது அது சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் ஆகும். இந்த ரேகை விட்டு இருந்தால் அவர் மிகவும் பலவீனமாக இருப்பார். மருத்துவ பரிசோதனை தேவை என்பதை இந்த பலவீனமான ஆயுள் ரேகை குறிக்கின்றது. அடுத்து இரண்டாவது புத்தி ரேகை. இது விஸ்டம் லைன் எனப்படும் அல்லது ஹெட்லைன் என்று அழைக்கப்படும். இந்த புத்தி ரேகை ஆயுள் ரேகைக்கு சற்று மேலே உள்ளது. வலமிருந்து இடமாக குறுக்கே செல்லக்கூடிய ஒரு ரேகையாகும். இந்த ரேகை ஞான ரேகை. ஞானம், அறிவு, திறமை, புத்தி, நுண்ணறிவு, நினைவாற்றல் போன்றவற்றை குறிக்கின்றது. ஞான ரேகை என்பது தனியாகவும் இருக்கின்றது. இந்த புத்தி ரேகையும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஞான சம்பந்தப்பட்ட ஆன்மீக விஷயங்களையும் குறிக்கின்றது. இந்த ரேகை தெளிவாகவும் அடர்த்தியாகவும் அதிக கிளைகள் இல்லாமல் இருந்தால் அந்த நபர் நல்ல நேர்மறை எண்ணங்கள், தனிப்பட்ட திறமை ஆகியவற்றை கொண்டிருப்பார். எதையும் புரிந்து கொள்வது, கல்வியில் ஆர்வம், செல்வம், ஆன்மீக சக்தி, மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் அல்லது கற்பிப்பது போன்ற திறமைகள் பெற்று விளங்குவார். இந்த ரேகை நடுவில் அல்லது கிளைகளை கொண்டு இருந்தாலோ, ரேகைகளில் உடைப்பு காணப்பட்டாலோ, அதாவது விட்டு இருந்தாலோ அல்லது தெளிவாக இல்லாமல் இருந்தால் சோம்பேறித்தனம், சந்தேகம், உடலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வெற்றியின்றி அனுபவிக்க விரும்புவது, ஞாபக மறதிகள், கெட்ட பழக்க வழக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எதிலும் ஆர்வமோ முயற்சியோ சாத்தியமில்லாமல் இருக்கும். எனவே இந்த ரேகை பொதுவாக மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். அடுத்த ரேகை இதய ரேகை அதாவது ஹார்ட் லைன் என்று சொல்லக்கூடிய இந்த இதய ரேகை மேற்சொன்ன புத்தி ரேகைக்கு சற்று மேலே காணப்படுகின்றது. இந்த ரேகை ஆள்காட்டி அல்லது நடு விரலுக்கு அருகில் தொடங்கி சிறிய விரலுக்கு கீழே முடிவடைகிறது. அன்பு மற்றும் பாசம், நட்பு, உறவு, உதவி, திறந்த மனம், லட்சியம், கர்ம வினைகள், குணம் போன்றவற்றை இந்த ரேகையை கொண்டு கணிக்க முடியும். இந்த ரேகை தடிமனாகவும் தெளிவாகவும் அதிக கிளைகள் அல்லது முறிவுகள் இல்லாமல் நன்றாக தெரியும் தன்மையுடன் இருந்தால் அந்த நபர் அன்பு, நட்பு, நல்ல குடும்ப பிணைப்பு, பிறருக்கு உதவுதல், தர்மம், நல்ல கர்ம பலன் மற்றும் நல்ல குணம் போன்ற தன்மைகளை கொண்டிருப்பார். மாறாக ரேகையில் இணைப்பு இல்லாமலும் அதிக கிளைகளும்
காணப்பட்டால் மேலே கூறப்பட்ட பகுதிகளில் சில தடைகள் இருக்கலாம் மற்றும் வெற்றி அடைய அதிக முயற்சியும் கவனமும் தேவைப்படுகிறது. சில நேரங்களில் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். முக்கிய குறைபாடு உணர்ச்சித்தன்மை. இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். முறையான தியான பயிற்சிகள் அவசியம் செய்ய வேண்டும். அடுத்து விதி ரேகை, ஃபேட் லைன் என்று சொல்லக்கூடிய இந்த விதி ரேகை தனரேகை என்றும் அழைக்கப்படுகிறது. தனரேகை அதாவது வெல்த் லைன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இந்த விதி ரேகை இது அதிர்ஷ்ட ரேகை, ஆசீர்வாத ரேகை, செழிப்பு ரேகை, செல்வ ரேகை, விதி ரேகை, தன ரேகை என்று பலவாறாக அழைக்கப்படுகின்றது. இந்த ரேகை உள்ளங்கையின் நடுவில் செங்குத்தாக தோன்றக்கூடிய ஒரு ரேகையாகும். பெரும்பாலும் இந்த ரேகை மணிக்கட்டு மையத்திலிருந்து தொடங்கி சனி விரலுக்கு அருகில் முடிவடைகிறது. அதாவது நடுவிரலுக்கு அருகில் முடிவடைகிறது. முதல் மற்றும் முக்கிய ரேகை இந்த ரேகையாகும். ஒரு நபரின் தலைவிதியை பற்றி அறிய இது முதலில் கவனிக்கப்பட வேண்டும். இந்த ரேகை சாதாரணமாகவோ அல்லது தடிமனாகவோ அல்லது தெளிவாக தெரிந்தோ காணக்கூடியதாகவோ இருந்தால் அனைத்தும் ஒரே பலனை தரும். வாழ்க்கையில் அவ்வப்போது மாற்றங்கள் இருக்கும். ரேகையின் குறுக்கே கிளைகள் இல்லை என்றால் அவர்கள் தைரியமாக மற்றும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் வெல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள். திடீர் புதையல், லாட்டரி, அதிர்ஷ்டம் மற்றும் வாய்ப்புகள் சாத்தியமாக இருக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் சில கிளைகள் தானாக வளர்ந்தால் இந்த ரேகையுடன் வேலை அல்லது வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். சில சந்தர்ப்பங்களில் ரேகை இடைவெளி மற்றும் கிளைகள் இல்லாமல் மிகவும் தெளிவாக இருந்தால் அதிக அதிர்ஷ்டமும் சாதனைகளும் சாத்தியமாகும். இந்த ரேகை தெரியாமலோ அல்லது இடைவெளி விட்டு துண்டு துண்டாக பகுதிகளாகவோ அல்லது நீளம் குறைவாகவோ இருந்தால் அது சம்பந்தப்பட்ட நபர் சற்று ஏழையாகவும் துரதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பார்கள். சரியான பரிகாரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு வழிபாடுகள் செய்து வர அதிக நன்மை பயக்கும். அடுத்து சூரிய ரேகை, சன் லைன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய ரேகையும் முக்கியமான ஒரு ரேகையாகும். இந்த ரேகை ஒரு குறுகிய செங்குத்து ரேகை. உள்ளங்கையின் வலது பக்கத்தில் கீழே சற்று கீழே தொடங்கி சூரிய மேட்டில் அதாவது சூரிய விரலுக்கு மேலே சற்று முடிவடையக்கூடியதாக இருக்கின்றது. இது எல்லா மக்களுக்கும் தோன்றாது. ஒரு சிலரின் உள்ளங்கையில் மட்டுமே இந்த ரேகை காணப்படும். இந்த ரேகை தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருந்தால் அதிர்ஷ்டம், புகழ், தலைமை பதவி, பிரபலமான ஆளுமை, அரசு அல்லது அரசியல் செல்வாக்கு ஆகியவற்றால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அனைத்தும் சாத்தியமாகும். அவர் அனைத்து அம்சங்களிலும் மிகவும் புத்திசாலியாகவும் மற்றும் சிறந்த பேச்சாற்றல் உடையவராகவும் இருப்பார். அவர் பிறவியிலேயே உள்ளுணர்வுடன் அதாவது இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடிய உள்ளுணர்வுடன் தெய்வ பலத்துடன் இருப்பதால் ஜோதிடம் தொடர்பான பாடங்களை நன்றாக கற்று தேரவும் முடியும். ஆன்மீக சிந்தனைகளும் ஆன்மீக ஞானமும் பெற்றும் விளங்க முடியும். எந்த ஒரு நிறுவனத்தையும் சிறந்த முறையில் நிர்வகிக்கக்கூடிய சாதனையாளராகவும் இருப்பார் மற்றும் சில நேரங்களில் லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தவும் இவர்களால் முடியும். கடவுள் அருளால் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெறுவார்கள். இயல்பாகவே சமுதாயத்தில் புகழ், செல்வம், மரியாதை போன்றவை இந்த நபர்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த ரேகை கொண்ட நபர் அதாவது அசாத்தியத்தனமான திறமைகள் கொண்டும் எதையும் வெல்லும் திறன், கடின உழைப்பு ஆகியவற்றை கொண்டவர் ஆகவும் இருப்பார்கள். பொதுவாக இந்த ரேகை உள்ளங்கையில் தோன்றினால் அதாவது இந்த சூரிய ரேகை உள்ளங்கையில் தோன்றினால் மேலே கூறப்பட்ட அனைத்து குணங்களும் சாத்தியமாக இருக்கும். அவர் ஆசீர்வாதிக்கப்பட்ட மனிதராகவும் இருப்பார். அடுத்து ஆரோக்கிய ரேகை, ஹெல்த் லைன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆரோக்கிய ரேகை சிறு விரலுக்கு கீழே தொடங்கி உள்ளங்கை நடுவினில் கீழே முடிவடையும். சற்று குறுக்காக சாய்வாக முடிவடையும். இந்த ரேகை ஒரு நபரின் ஆரோக்கிய நிலையை தெளிவாக குறிக்கின்றது. ஆனால் இது உள்ளங்கையில் அடிக்கடி மாறும் தன்மையை கொண்டது. இது மிகவும் பிரகாசமாகவும் வலுவாகவும் இருந்தால் அந்த நபர் தொற்று தொடர்பான நோயால் பாதிக்கப்படலாம். இந்த ரேகை புதன் மேட்டில் தொடங்கினால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இந்த ரேகை இதய கோட்டிலிருந்து தொடங்கினால் வலது பக்க உடலில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த ஆரோக்கிய ரேகை மிகவும் மெல்லியதாக இருக்க வேண்டும். மெல்லியதாக இருந்தால் அல்லது இந்த ரேகை இல்லை என்றால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஏனெனில் மாறி மாறி வாழ்வில் மேலும் சிக்கல்களை கொடுக்கலாம். மெல்லிய ஆரோக்கிய ரேகை மிகவும் நல்லது. தடிமனாக பருத்து காணப்படும் இந்த ஆரோக்கிய ரேகை மிகவும் கஷ்டங்களை கொடுக்கும். இந்த ரேகை தடிமனாக இருந்தால் சற்று முருகனுடைய வழிபாடு செய்து வர மிகவும் நன்மை பயக்கும். அடுத்து திருமண ரேகை, கல்யாண ரேகை என்று சொல்லுவார்கள். மேரேஜ் லைன் அல்லது லவ் லைன் என்று சொல்லக்கூடிய இந்த திருமண ரேகை அல்லது களத்தர ரேகை என்றும் இதை அழைப்பார்கள். இந்த திருமண ரேகை என்கிற களத்தர ரேகை உள்ளங்கையின் இடது புறத்தில் சிறிய விரலுக்கு கீழே ஹரிசாண்டல் அதாவது குறுக்காக ஒரு சிறிய ரேகையாக இருக்கும். இந்த ரேகை சற்று உற்று கவனிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ரேகை இதய ரேகைக்கு அருகில் இருந்தால் விரைவில் திருமணம் நடக்கும் அல்லது வாழ்க்கை துணை நன்றாக அமையும். இந்த ரேகைகளுக்கு இடையே அதிக இடைவெளி இருந்தால் அதாவது இதய ரேகைக்கும் இந்த திருமண ரேகைக்கும் அதிக இடைவெளி இருந்தால் திருமணம் தாமதமாக நடக்கும்.
இந்த ரேகை சற்று நீளமாகவும் பிரகாசமாகவும் இருந்தால் திருமண வாழ்வு மிகவும் நன்றாக இருக்கும். மேலும் அவர் வாழ்க்கை முழுவதும் துணையுடன் வாழ்க்கையை நன்கு அனுபவிக்க கூடிய நபராக இருப்பார். இதிலிருந்து இந்த ரேகை அல்லது கிளை ரேகை சூரிய விரலை அல்லது சூரிய மேட்டை தொட்டால், அதாவது சூரிய விரல் என்பது மோதிர விரல், அந்த மேட்டை தொட்டால் மனைவி உயர் அந்தஸ்து உள்ள குடும்பத்திலிருந்து வருவார் என்ற ஐதீகம் இருக்கின்றது. இந்த ரேகை மிகவும் குறுகியதாகவோ அல்லது மிகவும் மெல்லியதாகவோ அல்லது சில துண்டுகளாக காணப்பட்டால் திருமண பிரச்சனைகள் மற்றும் பலர் தனிமையில் வாழும் நிலை ஏற்படும். சில நேரங்களில் பிரிந்து அல்லது விவாகரத்து கூட ஏற்படக்கூடிய நிலைமை வரும். எனவே இந்த திருமண ரேகை சற்று தெளிவாக நன்றாக இருக்க வேண்டும். முறையான பரிகாரங்களை கேட்டு வழிபாடுகள் செய்து வர வேண்டும். அடுத்து வாரிசு ரேகை அல்லது புத்திர ரேகை. குழந்தைகளின் குணங்களையும் குழந்தைகள் சாத்தியமா இல்லையா என்பதையும் இந்த புத்திர ரேகை என்று சொல்லக்கூடிய வாரிசு ரேகை நிர்ணயிக்கும். இந்த ரேகை திருமண ரேகைக்கு சற்று அருகில் சிறியதாக காணப்படும், அதாவது மிகவும் சிறியதாக இருக்கும். இதை உற்று நோக்கி சுண்டு விரலுக்கு கீழே சற்று வெளிப்புறத்தில் பார்க்க வேண்டும். இதற்கு பெரும்பாலும் நாம் பெண்களின் உள்ளங்கையை சரிபார்க்க வேண்டும். அதாவது பெண்களுக்கு இடது கை, ஆண்களுக்கு வலது கை. பெண்களின் உள்ளங்கையை சரிபார்க்க வேண்டும். இந்த ரேகை மெல்லியதாக இருந்தால் பெண் குழந்தை மற்றும் தடிமனாக அடர்த்தியாக இருந்தால் ஆண் குழந்தை என்ற ஐதீகம் இருக்கின்றது. நீளத்தை பொறுத்து குழந்தைகளின் எண்ணிக்கையை கூட கணக்கில் கொள்ளலாம். இந்த ரேகை சற்று நீளமாக இருந்தால் 2 அல்லது 3 குழந்தைகள் உண்டு. சிறியதாக இருந்தால் 1 அல்லது 2 குழந்தைகள் சாத்தியப்படும். ஆண்களுக்கு இதை சரிபார்த்தால் அது குழந்தைகளுக்கு உடனான நல்ல உறவை குறிக்கிறது. பெண்களில் பார்த்தால் எத்தனை குழந்தைகள் என்றும் கூறிவிடலாம். அடுத்து தெய்வீக ரேகை அல்லது பக்தி ரேகை அல்லது ஞான ரேகை, ஆசீர்வாத ரேகை என்று அழைக்கக்கூடிய டிவைன் லைன் என்று சொல்லக்கூடிய இந்த ரேகையாகும். இந்த ஞான ரேகை, இந்த ரேகை உள்ளங்கைக்கு 2 பக்கங்களையும் வெளிப்புறத்தில் வளைந்து காணப்படும். எனவே இந்த தெய்வீக ரேகை என்ற அறிவு ரேகை அல்லது ஞான ரேகை வலது பக்க ரேகை இருந்தால் இது தெய்வீக ஆசீர்வாத ரேகையாகவும், இடது பக்கத்தில் வளைந்து உள்ளங்கையில் காணப்பட்டால் இது தெய்வீக அறிவு ரேகை அல்லது ஞான ரேகை என்றும் அழைக்கப்படும். இரண்டும் ஒரே பலனை தான் கொடுக்கும். இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய நேர் எதிர் ரேகைகளாகும். இதில் ஒன்றோ அல்லது 2 அனைவருக்கும் இருக்கும், இது இல்லாமலும் இருக்கும். இந்த ரேகைகள் பலருக்கு தோன்றாமல் இருக்கலாம். மிகவும் அரிதான சந்தர்ப்பத்தில் இது இருக்கும். இந்த ரேகைகள் யாருக்கேனும் மிகவும் பிரகாசமாக இருந்தால் அவர்கள் ஒரு அறிவாளி அல்லது துறவி அல்லது அவர்களுக்கு சந்நியாச வாழ்வு சாத்தியமாகும். அவர்கள் ஆன்மீக வெற்றியை அனுபவிக்கலாம். இந்த ரேகைகள் மிகவும் மெல்லியதாகவும் பிரகாசமாகவும் இல்லாமலும் இருந்தால் அவர்களுக்கு கடவுள் மீது அதிக பயம் மற்றும் நம்பிக்கை இருக்கும், பக்தி இருக்கும். அவர்களும் தர்மத்தை கடைபிடித்து தெய்வீக விதிகளை பின்பற்றுவார்கள். பொதுவாக இந்த ரேகை ஆன்மீக ரேகை தோன்றினால் ஆன்மீக வாழ்வு சிறப்பாக இருக்கும், பக்தி இருக்கும். அல்லது இந்த ரேகை இல்லாமல் இருந்தால் சாதாரண மற்ற தன்மைகளை கொண்ட வாழ்வு பொருளுடனும் செல்வத்துடனும் புகழுடனும் அமையப்பெறும். அடுத்து கங்கண ரேகை அல்லது மணிக்கட்டு ரேகை, இதை ரிஸ்ட் லைன்ஸ் என்றும் சொல்லுவார்கள். இந்த கங்கண ரேகை மணிக்கட்டு பகுதிக்கு அருகில் கீழே உள்ள ரேகைகள் ஆகும். மொத்தம் 3 ரேகைகள் இருக்கலாம். ஆனால் பலருக்கு 3மே தோன்றாமலும் போகலாம், அல்லது சிலருக்கு 1 அல்லது 2 ரேகைகளும் இருக்கலாம். பொதுவாக 2 ரேகைகளை தெளிவாக காண முடியும். சற்று மடக்கிய படி இந்த மணிக்கட்டை பார்த்தால் 3 ரேகைகளும் சிலருக்கு தோன்றும். மேலிருந்து வரும் முதல் ரேகை ஆரோக்கியத்தையும், 2வது ரேகை செல்வம் மற்றும் செழிப்பையும், 3வது ரேகை ஆயுளையும் குறிக்கிறது. இவை சில நேரங்களில் சீரான இடைவெளியில் மாறலாம். இந்த ரேகைகளுக்கு குறுக்கில் குறிகள் அல்லது புள்ளிகள் இருந்தால் அந்த நபர்கள் மற்றவர்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அர்த்தம். எனவே அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். முதல் ரேகை தெளிவாக இல்லை அல்லது மெல்லியதாக இருந்தால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும், முறையான மருத்துவம் தேவை. 2வது ரேகை மிகவும் மெல்லியதாகவும் தனித்தனியாக இருந்தால் அவர் சொத்து, நிதி விஷயங்களில், பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 3வது ரேகை தெளிவாக இல்லை என்றால் அல்லது மெல்லியதாக மிகவும் துண்டு துண்டாக இருந்தால் துரதிர்ஷ்டம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன. தகுந்த வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்து கொள்ள வேண்டும். இந்த ரேகைகள் தெளிவாகவும் அடர்த்தியாகவும் பிரகாசமாகவும் இருந்தால் நல்ல ஆரோக்கியம், செல்வம் மற்றும் நீண்ட ஆயுள் சாத்தியமாகும். மணிக்கட்டு ரேகைகள் மிகவும் முக்கியமான ரேகைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. கைரேகை ஜோதிடத்தில் அடுத்து சிறப்பு குறிகள் மற்றும் புள்ளிகளை பற்றி பார்ப்போம். பொதுவாக கைரேகைகளிலோ அல்லது மேடுகளிலோ கருப்பு புள்ளிகள், பெருக்கல் குறிகள் போன்றவை தோன்றினால் அது சில மாறுதல்களை வாழ்வில் உண்டாக்கும். அந்தந்த சமயங்களில் எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது மாறுதல்கள் வாழ்வில் ஏற்படும். இது இருக்கும் ரேகை அல்லது மேடுகளின் பலனையே மாற்றி அமைக்கும். மேலும் இது தோன்றி மறையக்கூடிய குறிகளாக இருந்தால் மிகவும் நல்லது. பெருக்கல் குறிகள் சில குழப்பங்களை வாழ்வில் உண்டாக்கக்கூடிய தன்மையுடையது. கரும் புள்ளிகள் என்ற அமைப்பு எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் தடைகள் மற்றும் துரதிர்ஷ்ட சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்வில் அந்தந்த சமயங்களில் முன்னேற்ற தடைகளும் ஏற்படும். மேலும் தீவு போன்ற குறிகள் ஏற்பட்டால் அது
காரிய தடைகள், அதாவது தாமதத்தை ஏற்படுத்தும். செய்யக்கூடிய வேலைகள், தொடங்கிய வேலைகள் தாமதமாக முடியக்கூடிய தருவாயில் சென்று அமையும். சில சமயம் அது பாதியிலேயே நின்றுவிடக்கூடிய பாக்கியமும் ஏற்படுகின்றது. அடுத்து நட்சத்திர குறிகள். நட்சத்திர குறிகள் மேன்மை மற்றும் உயர்வுகளை தரக்கூடியது. இது நட்சத்திர குறிகள் கையில் ஏற்பட்டால், எந்த ரேகையில் அல்லது எந்த மேட்டில், எந்த விரல்களுக்கு நேராகவோ அல்லது எந்த மேடுகளுக்கு அருகிலோ அல்லது ரேகைகளுக்கு அருகிலோ அமைந்திருக்கின்றதோ அந்த தன்மையில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். மேலும் மேன்மையும் உயர்வும் தரக்கூடிய நட்சத்திர குறிகள் ஆகும். முக்கோண அல்லது சதுர வடிவான குறிகள் முயற்சிகளில் வெற்றிகளை தரக்கூடிய குறிகளாகும். ஏதாவது ஒரு இடத்தில் முக்கோணமோ அல்லது சதுர வடிவிலோ அல்லது ரெக்டாங்குலர் ஷேப் என்று சொல்லக்கூடிய நீள் சதுரமோ இருந்தால் அந்தந்த இடத்திற்கு ஏற்ப உள்ள பலன்களில் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. இவ்வாறு சிறப்பு குறிகள் மற்றும் புள்ளிகளின் பலன்கள் இருக்கும். கைரேகை ஜோதிடத்தில் அடுத்து உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மேடுகளை பற்றியும் மேலும் கை விரல்களை பற்றியும் பொதுவாக பார்ப்போம். முதலில் வருவது சூரிய மேடு, அதாவது சன் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய சூரிய மேடு. இது மோதிர விரலின் கீழ்ப்பகுதி ஆகும். அதாவது மோதிர விரலுக்கு அடியில் உள்ள பகுதி சூரிய மேடு என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக இது நன்றாக பருத்து உயர்ந்து இருக்க நல்ல திட்டமிடல் தன்மையும் ஆளுமை தன்மையும் திறமையும் புகழ் அந்தஸ்து போன்றவை அந்த நபருக்கு கிடைக்கும். மேலும் அந்த சூரிய விரலும் நன்றாக தெளிவாக இருந்தால் இந்த அனைத்து விதமான பலன்களும் 2 மடங்காக கிடைக்கும். சூரிய மேடு, சூரிய விரல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதில்தான் மோதிரம் என்று சொல்லக்கூடிய ஆபரணத்தை அணியக்கூடிய விரலாகவும் அந்த சூரிய விரல் இருக்கின்றது. இந்த மேடு நன்றாக உப்பலாக பருத்து இருந்து உயர்ந்து இருந்தால் அந்த நபர் மிகவும் அனைத்து துறைகளிலும் முதன்மை வாய்ந்தவராக இருப்பார். அடுத்து சந்திரமேடு. இது உள்ளங்கையின் வலது கீழ்ப்பகுதி ஆகும். இது நன்றாக பருத்து உயர்ந்து இருந்தால் தாய் வழி ஆசீர்வாதம், பொருள் சேர்க்கை அனைத்தும் இருக்கும். திருமணம் விரைவில் கைகூடும். நல்ல குடும்பம் வாழ்வு அமையும். நல்ல கற்பனை வளம் இருக்கும். மகிழ்ச்சி நிலவும். அடுத்து செவ்வாய் மேடு. மேல் செவ்வாய் மேடு, கீழ் செவ்வாய் மேடு என்று 2 வகையாக இது பிரிந்து காணப்படுகின்றது. மேல் செவ்வாய் மேடு இது உள்ளங்கையின் வலது நடுப்பகுதியாகும். கீழ் செவ்வாய் மேடு இது ஆள்காட்டி விரலின் குருமேட்டின் கீழ்ப்பகுதி ஆகும். இது நன்றாக பருத்து உயர்ந்து தெளிவாக இருக்க நல்ல திறமை, புகழ், அந்தஸ்து இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சேரும். சகோதர அனுகூலம் உண்டு. செல்வம் லாபம் பெருகும். பிரயாண யோகங்கள் உண்டு. வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் அமையும். அடுத்து புதன் மேடு. இது சுண்டு விரலின் கீழ்ப்பகுதியாகும். சுண்டு விரலும் நன்றாக இருந்து விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய புதன் மேடும் நன்றாக பருத்து உயர்ந்து காணப்பட்டால், தெளிவாக இருந்தால் நல்ல படிப்பு, வாக்கு வன்மை, செயல்திறன், நுண்ணறிவு இருக்கும். சட்டம், இலக்கியம், பேசும் திறன் தெளிவாக இருக்கும். வர்த்தகம், ஆன்மீகம், அறிவியல், ஆராய்ச்சி ஈடுபாடுகள் இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய லட்சியமும் இருந்து அனைத்து வெற்றிகளும் கிடைக்கும். அடுத்து குரு மேடு மற்றும் குரு விரல். இது ஆள்காட்டி விரலின் கீழ்ப்பகுதி ஆகும். இந்த ஆள்காட்டி விரலும் நன்றாக இருந்து பருத்து அந்த குரு விரலுக்கு கீழே, அதாவது ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி குரு மேடு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி பருத்து உயர்ந்து காணப்பட்டு நன்கு தெளிவாக இருந்தால் செல்வம், செல்வாக்கு, புகழ் அதிகரிக்கும். வளமான வாழ்வு உண்டு. பக்தி, உண்மை அவரிடம் இருக்கும். பொறியியல் மற்றும் ஆன்மீகம் போன்ற துறைகளில் சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அந்த துறைகள் மிகவும் கை கொடுக்கும். நல்ல உறவுகள் அமையும். குரு அருள் எப்பொழுதும் கிடைக்கும். கலையில் ஆர்வம் இருக்கும். அடுத்து சுக்கிரமேடு, வீனஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய சுக்கிரமேடு மற்றும் சுக்கிர விரல், அதாவது இது கட்டை விரலின் கீழ்ப்பகுதியாகும். இது நன்றாக பருத்து உயர்ந்து தெளிவாக இருக்க அழகாகவும் தெளிவாகவும் அந்த நபர் இருப்பார். வாழ்வில் பிடிப்பு இருக்கும். சினிமா, இசை, ஓவியம், அழகு கலையில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். இரக்க குணமும் இருக்கும். விரைவில் செல்வந்தர்கள் ஆகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். பிரயாண யோகம், அஷ்டலட்சுமி யோகம் அனைத்தும் இந்த நபருக்கு உண்டு. இது ஆண்களை விட பெண்கள் கையில், அதாவது பெண்களுக்கு இடது கையில் இந்த மேடு நன்றாக இருந்தால் அனைத்து அம்சங்களும் பெற்று நல்ல வாழ்வு அமையும். இந்த சுக்கிரமேட்டை வைத்து திருமண பாக்கியம் மற்றும் வாழ்வு எப்படி இருக்கும், திருமண வாழ்வு எப்படி இருக்கும் என்பதையும் நன்கு கணிக்க முடியும். இந்த சுக்கிரமேடு நன்றாக இருந்தால் திருமண வாழ்வும் நன்றாக அமையப்பெறுவார்கள். அடுத்து சனி மேடு மற்றும் சனி விரல். இது நடு விரலின் கீழ்ப்பகுதி ஆகும். இது நன்றாக பருத்து உயர்ந்து தெளிவாக இருந்தால் அந்த நபர் நேர்மை, இரக்கம், அன்பு, பக்தி உடையவராக இருப்பார். எதிலும் முன்னின்று சாதிப்பவர்களாக இந்த சனிமேடு பிரசித்தி பெற்றவர்கள் இருப்பார்கள். வெளிப்படையாக பேசும் குணம் இவர்களிடம் இருக்கும். பொறுப்புகளை ஏற்று அதை எடுத்து நடத்தி வெற்றி பெற்று அதில் பல சாதனைகளையும் புரிந்து பொதுவாக அனைவருக்கும் நன்மைகள் செய்யக்கூடிய நபராக இவர் இருப்பார். நேரம் தவறாமல் நடந்து கொள்வார். நல்ல நட்பு விரும்புவார். மேலும் நல்ல நட்புடன் பழகுவார்கள்.
நல்ல நடத்தையும் இருக்கும், ஒழுக்கத்துடன் இருப்பார்கள், கடவுள் பக்தியுடன் இருந்து அனைவருக்கும் நன்மைகள் செய்வார்கள் இந்த சனிமேடு வலுப்பெற்றவர்கள். பொதுவாக இந்த கைரேகை சாஸ்திரம் இந்த பதிவில் பொதுவான தொகுப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் கைரேகைகளை பற்றியும் அதனுடைய பலன்கள், மேலும் உள்ளங்கையில் உள்ள மேடுகள் மற்றும் அதனுடைய பலன்களை பற்றியும், சிறப்பு குறிகள் மற்றும் புள்ளிகள் அதனுடைய பலன்களை பற்றியும், கிரகங்கள் சம்பந்தப்பட்ட விரல்களை பற்றியும் அதனுடைய சம்பந்தப்பட்ட மேடுகள் பற்றியும் பார்த்தோம். இந்த பதிவினை கேட்ட அனைவருக்கும் நன்றி. மேலும் இது போன்ற விஷயங்களை தகுந்த ஜோதிடருடன் ஆலோசித்து அதற்கு உண்டான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த கைரேகை சாஸ்திரத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இறைவனுடைய அருள் அனைவருக்கும் உண்டாகட்டும். மேலும் ஜோதிடம், ஜாதகம், எண்கணிதம், பிரசன்னம் போன்ற உதவிகளுக்கு தொடர்பு கொள்ளவும். ஜோடியக் சர்வீசஸ் மூலமாக உங்கள் GR நரசிம்மன். நன்றி, வணக்கம்.